புதுச்சேரியில் 15 அடிக்கு மேல் கடல் சீற்றம் ஏற்பட்டதால் பீதியடைந்த மக்கள் பாதிப்புகளை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி கடல் பகுதியில் திங்களன்று பிற்பகல் அலைகளின் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது. 15 அடிக்கு மேல் கடலில் அலைகள் ஏற்பட்டதால் சோலை நகர் பகுதியில் வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்தது. கடற்கரையோரம் இருந்த 4 வீடுகள் பாதிக்கப்பட்டன. இதுகுறித்து தகவல் அறிந்த முதல்வர் ரங்கசாமி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டார். அப்போது சோலை நகர் மக்கள் ரங்கசாமியை முற்றுகையிட்டு கடலோரம் கற்களை கொட்டி பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பித்ததும் உடனடியாக தடுப்பணை மற்றும் சாலை வசதி செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார். கடல் அலை அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன கருங்கெல்லாம் அரிச்சு எடுத்து போயிருக்குது. இப்போ அந்த பகுதியை முழுவதுமாக நம்ம புதுச்சேரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல அது மாதிரி இருக்கோ அதுக்கு எந்த மாதிரி உடனே நடவடிக்கை எடுத்து தடுப்பு அமைப்பை ஏற்படுத்தி தண்ணி உள்ள வர அளவுக்கு பண்ண முடியுமோ அதை நம்ம பொதுப்பணித்துறை எடுத்து செய்ய இருக்காங்க. பெர்மனெண்டாக ஒரு சொல்யூஷன் வர மாதிரி நிரந்தர ஒரு தீர்வாக இருக்க மாதிரி ஒரு மதிப்பீடு தயார் செய்ய சொல்லியிருக்கேன். ஆண்டுதோறும் இதுபோன்ற சேதங்கள் நடப்பதாகவும் ஆனால் இதுவரை புதுவை மாநில அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அரசு விரைந்து பணிகளை மேற்கொள்ளாவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். கடல் ரொம்ப கொந்தளிப்பா இருக்குது. 15 அடி உயரத்துக்கு தண்ணி அடிக்குது. எங்களால யாரும் இங்க இருக்க முடியல. ரங்கசாமி சிஎம் எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. எங்களுக்கு எதுவுமே சொல்லல. செய்யறேன்றாங்க, செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க 10 நாளா நாங்க சோறு கஞ்சி இல்லாம ரோட்ல உட்காந்துருக்கிறோம் பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கின்னு. இதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. இல்லையா நாங்க திடீர்னு உடனே நாளைக்கே சாலை மறியல் பண்ணுவோம். சமீப காலமாக கடலின் சீற்றம் அதிகரித்திருப்பதாகவும் இதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம் என்றும் சோலை நகர் பகுதி மக்கள் பீதியுடன் தெரிவித்தனர்.